கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துகிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்கள். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே தினம்தோறும் ஜெபிக்கிறோம், தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனமாற்றம் முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக்கா இருக்கும் அர்த்தம். நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல குறையா இருக்குன்னு அர்த்தம். நான் நிறைய நேரத்தில் என்னை பற்றி சொல்வேன், ஜன்னத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எப்படியெல்லாம் தள்ளி போய் வாழ்கிறேன் என்பதை வேதத்தை வாசித்து கண்டுபிடிச்சேன். 119 சங்கீதம் 53 வசனத்திலே உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டு, ஒரு மனுஷன் வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர். அந்த துன்மார்க்கனை குறித்து வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் துன்மார்க்கனா மாறுறான். ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம சொல்லிடுவோம், இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்ட நீதிமான் சொல்லிடுவோம், விசுவாசத்தினால் நீதிமான் சொல்லிடுவோம், எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டு, நமக்கு பைபிள் சட்டம் தெரியும், எப்படி கீழ்ப்படியணும், எப்படி மனம் திரும்பணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி நீதிமான வாழணும், எப்படி உண்மையா வாழணும், பொய் பேசக்கூடாது, எல்லாம் தெரியும். ஆனா சூழ்நிலை தகுந்த மாதிரி பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க, சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சூழ்நிலை தகுந்த மாதிரி எப்படினாலும் வார்த்தையை மாத்தி பேசி பொல்லாத காரியத்தில் போய் சிக்கி கொள்வாங்க. பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அறிவிக்கிறார். உண்மையோடு இருக்கும்போது பூரண ஆசீர்வாதம். இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, வேத வசனங்களை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை அதோட ஒத்து போகுதான்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், என் வாழ்க்கையிலே நான் பல சூழ்நிலையிலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனத்தை வச்சு என்னை ஆராய்ந்து பார்ப்பேன். இன்னும் எந்தெந்த காரியம் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை தேவனோடு எப்படி இருக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் வளர்ச்சியில் சொல்லி கேட்டா தெரியாது. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர், வேதத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. அது எந்த நேரத்திலே எப்படி அப்படி சொல்லி நம்ம பல சூழலை யோசிக்கும் போது 7 நாள்ல வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், மிச்சம் 6 நாள் எப்படி இருக்கிறோம்? 6 நாள் முழுசா நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றோமா, இல்ல கர்த்தருக்குள் வாழ்றோமா, இல்ல வசனத்தினாலே நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோமா, தேவ ஆவியினாலே நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறோமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இப்படிலாம் யோசித்தால் மட்டும்தான் உங்க இருதயத்துக்குள்ளே முதல்ல சமாதானம் இருக்கான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தேவன் அருளிய அப்பம், கர்த்தருடைய கிருபையினாலே வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க.
எங்கள் வீட்டில் பைபிளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பெரியவங்களும் இணைந்திருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகளும் இணைந்திருக்கிறீங்க. மனமாற்றம் இல்லாமல் நான் ஒரு கடமை கிறிஸ்டியனா இருக்கிறேன் அப்படின்னா, ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், மிச்சம் 6 நாள் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. எனக்கு பைபிள் வாசிக்க தெரியும், என் வீட்டில் பைபிள் இருக்கு, ஆனா நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, ஐயோ, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கன். என் வீட்டுல பைபிள் இருக்கு, ஆனா நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர். என்ன பிரதர் இப்படி ஒரு வசந்தம் எடுத்து இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படிதான் எழுதியிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுகிற. சாயங்கால நேரத்துல வீட்டுக்குள்ள வருவீங்க, இல்ல நைட்டு வருவீங்க, ஒரு 1/2 மணி நேரத்துல போன் சார்ஜ் ஏறிடும். வீட்டுக்குள்ள வந்து மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு செல்போன் தான் கையில எடுப்பாங்க. வீட்டுல பைபிள் பார்த்தா ஒரு ஓரத்துல தூங்கிட்டு இருக்கும். இவங்க பார்த்தா செல்போன் எடுத்துட்டு நேரா கட்டில போய் படுத்து எடுப்பாங்க. அப்போ செல்போன் தான் இவங்களுக்கு பெருசா தெரியுது, பைபிள் பெருசா தெரியல. வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்தாலுப்பா, நான் வேணா உண்மையை சொல்றேனே, எனக்கு பைபிள் எப்படி வாசிக்கணும்னு எனக்கு தெரியாது. நானும் 11 வயசுல வேலைக்கு போனாள். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என் இதயத்துக்குள்ள என்ன ஆசை இருக்கு அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து நிதானமா நிப்பாட்டி வாசித்து பார்க்கும்போது எத்தனை காரியம் இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னும் எப்படி மாறணும், இதைத்தான் நான் யோசித்து பார்த்தேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கு. அவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், செக் பண்ணி பார்ப்பார், ஆராய்ந்து பார்ப்பார். ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகுது அப்படின்னா அதை ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. ஒரு புதுசா ஒரு பொருள் லான்ச் ஆகுது அப்படின்னா அது பல முறை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளை பரலோகத்துக்குள்ள கொண்டு போறாரு, நம்மளை பல முறை டெஸ்ட் பண்ணுவார், ஆராய்ந்து பார்ப்பார், சோதித்து பார்ப்பார், சீர்தூக்கி பார்ப்பார். கரெக்டா இருக்கானா, கரெக்டா இல்லையா? ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால இது ஒரு நாள் வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது. என்கிட்ட ஒரு குடும்பத்திலே ஒரு காரியத்தை கேட்டாங்க, பிரதர் ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் அடுத்த கேள்வி நம்ம கேட்டேன், சர்ச்சுக்கு போறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருக்குள் வரன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டோம். ஆனா கையில பைபிள் எடுக்கிறோமா? ஏன் கையில பைபிள் எடுக்கிறோமான்னு சொல்லி கேட்க வேண்டியது அப்படின்னா, செல்போன் 6 மணி நேரம் பார்க்குறாங்க. அந்த 6 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தா எவ்வளவு தூரம் ஆவியில வளர முடியும்? நான் நார்மலா கேட்கிறேன்னா இல்ல தப்பா சொல்றேன்னா? அதனால இரவு நேரத்துல பிரதர் எனக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் தூக்கம் வருது, நான் இஷ்டம் போல தான் தூங்குவேன் அப்படின்னா, முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசி உட்காருங்க, இல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இல்ல வீட்டுல குடும்பமா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க. செல்போனை ஓரமா வச்சுட்டு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஒரு கொள்ளை நோய் வந்ததுக்கு தேசத்துல கொஞ்சம் ஜனங்களை காணோம், எங்க வீட்லயே 2 பேரை காணோம். அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம நைட் நேரத்துல உங்களுக்கு அழகா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு செய்தி மாதிரி வருது, அன்னைக்கு ஒரு செக் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு 2 வசனம் ஒரு 3 வசனத்தை வச்சு நம்ம தியானித்து நம்ம குடும்ப பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்கிறோம். துன்மார்க்கனை
அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். அப்ப அவனை கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு வேற ஆள்லாம் தேவையில்லை. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே, அவன் செஞ்ச பாவம் பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிறுகளா கட்டப்படுவான். ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லைன்னு சொல்லி நான் பல முறை பைபிள் வாசிக்கும் போது கண்டுபிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு அழகா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகம் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். பரலோகம் பக்கத்துல இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வேத வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அவன் புத்தியை கேளாததினால், அவன் யாரு? துன்மார்க்கன். புத்தியை கேளாததினால் மடிந்துனா செத்து, தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். மதிகேட்டின் மிகுதியினால், மூளை இல்லாத கரைத்தினால் மயங்கி போயிருவான். ஏன்னா தேவனை குறித்து, தேவன் எப்படிப்பட்டவர், எதுக்கு நமக்கு ஜீவ சுவாசத்தை 24 மணி நேரம் தந்திருக்காரு, எதுக்கு எல்லாரும் கிருபையின் காலம் சொல்றாங்க, ஏன் வாக்குத்தத்தை நமக்கு தராங்க, ஏன் ஆசீர்வதிக்கிறாரு, அப்ப நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு நடக்கக்கூடிய அனுபவமா இருந்தால் நம்ம மறுரூபமாக்கப்படலாம். செல்போனோட தான் நான் நடப்பேன், செல்போனோட தான் நான் வாழ்வேன், செல்போன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஒருவேளை யாராவது சொன்னால், ஐயோ என காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்திலே காது உள்ளவன் கேட்க கடவுள். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அந்த அக்கறை இல்லை. அதனாலதான் இரவு நேரத்துல ரொம்ப நிதானமா நிப்பாட்டி, ஏன்னா வேற வேற ஸ்டேட்ல, வேற வேற தேசத்துக்குள்ள, வேற வேற சூழ்நிலையில இணைந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இன்னைக்குள்ள வசனம் என்ன அப்படின்னா, தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். மனம் திரும்பாத பட்சத்துல நிறைய பிரச்சனைங்க இருக்கும். மனம் திரும்பியாச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். ஒரு மனுஷன் வீட்டிலேயே 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றும் வளர்றாங்களா, இல்லை வீட்டில் சும்மா டிவி பார்த்து, இல்லை படம், இல்லை நாடகம், இல்லை செல்போனில் கேம், இப்படி எதையாவது பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இல்லை ஏதாவது பாவம் பண்ணிட்டு இருக்காங்களா? சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் போதும் மதுபான அடிமை, இல்லை கஞ்சா பழக்கம், இல்லை ட்ரக் அடிக்ட்டு, இல்லை கோயில, எத்தனையோ பாவம் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, இல்லை விக்கிர வழிபாட்டை போய் சிக்கி கொள்வாங்க, எங்கேயாவது போய் சிக்கி கொள்வாங்க. தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். அப்ப நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு கட்டப்பட்டிருந்தா ஆசீர்வாதம், பாவத்துல கட்டப்பட்டிருந்தா சாபம். கர்த்தருக்குள் இருந்தா ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழும்போது சாபம். அப்ப நைட் நேரத்துல 2 பகுதியா, ரெண்டையும் ஏன் பிரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா தேவனுடைய மன விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா, இந்த செய்தி நீங்க கேட்கும்போது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பாவ கயிறிலிருந்து, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியில வருகிறோம். ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்கு. ஒரு மனுஷன் பாவ கயிறு கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியில வந்துட்டாச்சுனாலே அவங்க இதயத்துல ஒரு சமாதானம் இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் செஞ்சது தப்பு,
நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் தான் மிஸ்டேக் இருக்குது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களா உணர்ந்து அவங்க தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சில காரியத்தில் சொன்னால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் கிடைக்கும். அதனால இரவு நேரத்திலே ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன். அவ்வளோ அர்ப்பணிச்சாலே போதும், தேவன் பார்த்துக்கிடும். ஏன்னா சில குடும்பத்தில் வேற வேற சூழ்நிலை, யார்ட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தர் கூட இருங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. அதிக அளவில் எங்களை எழுப்பிவிடுங்க. எங்க வீடு முழுவதும் உருவினை பட்டயத்தோட முன்னும் பின்னுமாக தேவ தூதர்கள் உலாவி உண்டு. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே சமாதானத்தை கட்டிடுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங்ல இருக்காங்க, நைட் நேரத்தில் வேற வேற நாட்டிலையும் ஜெபிக்கிறாங்க, ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, வேற வேறு இடத்துல அப்போ வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் தங்கி இருக்கிறாங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ கர்த்தருடைய கிருபை வேணும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு அசுத்தமான காரியத்திலையும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்களையும் கர்த்தர் ஜீவனையும் தீர்காயுசையும் கட்டளுங்க. ஜீவ புஸ்தகம் எழுதுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். அதிகால வேளையிலே உமக்கு பிரியமானபடி எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். கிருபை தாங்க. கற்பதினியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசுவீங்க. மாசமாக இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, எல்லா வாசல் திறந்தாங்க, ஆயத்தமாக இருக்கிறவங்க எல்லா தேவையிலும் சந்திங்க. சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடில் இருக்காங்க, மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ கத்த கிருபை செய்யுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கடனில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். நைட் நேரத்தில் தண்ணி ஜோம் பண்ண, குடும்ப ஜோம் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. கடனில் இருக்க குடும்பத்தை கத்து சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எல்லா குடும்பத்தையும் கத்த பொருட்படுத்துங்க. நிறைய குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக வருகிறோம்ப்பா. அந்த குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் விடட்டும். இந்த நாளில் எல்லா கருத்துல கத்தக்கூடாத கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். கர்த்தருடைய நாமம் மட்டும் விடட்டும். துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூடந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டால் God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.